Hey guys, sorry. Namaste Lokola. Tada! Hey guys, welcome back to my channel. This is Preeta Mudian. Okay, வழக்கமா எங்கயாவது வெளியே நின்று தான் பேசியிருப்பேன் இத்தனை நாள் வீடியோவில். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறேன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து சோலோ தேட்டர் அவுட் போகிறேன். ஆக்சுவலாக சோலோவாக படத்துக்கு போகிறேங்க. எதுக்கு திடீர்னு தேட்டர்னால் கொஞ்சம் நாட் ஃபீல் குட் உடம்புல இல்லை மென்டலியாக. ஸோ அதனால் ஏதாவது போய் ஜில் பண்ணிவிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான். அதனால் நான் படத்துக்கு எப்படி கிளம்புறேன், படத்தில் என்ன படத்துக்கு போகிறேன் எல்லாமே அப்படியே லைனாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் திங் இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஆக்சுவலாக வெளியே மழை பெய்யுது, அதனால் ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி போட்டுக்கல, கீழே வந்து ஒரு சொக்க பேண்ட். ஸோ இதான் என் அவுட்ஃபிட். கொஞ்சம் மூஞ்சி டல்லாக இருக்குது, இதில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, ஏன்னா லைட்லாம் வச்சு எடுக்கிறதுனால. ஸோ அதனால் ஸ்கின் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திங்க், நான் எப்போ நான் ஸ்கின் இப்போ தான் ஆக்சுவலாக ஸ்கின் கேர்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஏதாவது பண்ணணும், ஸ்கின் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் டூயாக தெரியணும் அப்படின்னா பெஸ்ட்டு விஷயம் வந்து ஐஸ் க்யூப். நான் இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது பிங்காக இருக்குது. ஸோ ஐஸ் க்யூப்பில் வந்து நம்ம ஃபேஸை ரப் பண்ணுவேன். நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஏதாச்சும் நான் பண்ணுவேன். பிகாஸ் வந்து நடுவில் நம்ம அந்த ஹரி ஷூட்டில் போய் ஒரு தண்ணியிலலாம் ஆட்ட போட்டோம்ல, அதில் ஸ்கின்னு பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. நடுவில் கறிக்கட்டை மாரி இருந்தேன், கறிக்கட்டை மீன் டேன் ஆகிட்டேன். ஸோ அது தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப ஸ்கின் டேமேஜ். நம்ம எந்த கலரில் வேணா இருக்கலாம், ஆனால் ஸ்கின் டேமேஜ் ஆகணும்னு பார்த்துக்கோங்க. சொரியாக வேறு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஐஸ் க்யூப் தான். ஐஸ் க்யூப் கூட நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் ஐஸ் க்யூப் கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ரப் பண்ண போகிறேன். உங்களுக்கு கேட்டால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியுதா அந்த பிங்கிஷ்? ஓகே, ஐஸ் க்யூப் ரப் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. நீங்கள் இது பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாரி தோணும். எனக்கு தோணும், உங்களுக்கு தோணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதுலாம் ரொம்ப ஸ்கின்னு டேரெக்டாக ஐஸ் வைக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணாது. உங்களுக்கு டேரெக்டாக வைக்க முடியலன்னா காட்டன் கிளாத் இருக்கும்ல, அதில் ஐஸ் க்யூப் வச்சு அதுமாரி பண்ணி ஸ்டார்டிங்கில் அதுமாரி பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபேஸ் ஈரமாக இருந்ததுன்னா ஃபேஸ் தொடச்சிட்டேன். செகண்ட் திங், 2வது வந்து மாய்ஸ்சரைசர். நான் மாய்ஸ்சரைசர்லாம் போட மாட்டேங்க, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் மூஞ்சி கழுவுறதே பெரிய விஷயம். அந்த ரீசெண்டாக ஸ்கின் டேமேஜ் ஆனதுனால இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தில் மாய்ஸ்சரைசர். ஆனால் மாய்ஸ்சரைசர் இஸ் குட். மேபி எனக்கு பிடிக்காது இத்தனை வருஷமாக. நான் இப்போது கண்டினியூ பண்ணுவேன் இதுக்கு மேலேயும். அடுத்து மெயின் திங் லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே லிப் பாம் நான் போட்டு வழங்கிட்டேன். ஏன்னா லிப்ஸ்டிக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் இல்லாமல் மூஞ்ச பார்க்கவே முடியாது. வெளியே நான் அப்படி போக மாட்டேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 1 இயராக லிப்ஸ்டிக் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தான் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு ரொம்ப கருகருன்னு இருக்கும். இதெல்லாம் பீடி பிடிச்சியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிப் பாம் போட்டு கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுவேன். லிப் பாம் யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஹோம்மேடுன்னு நினைக்கிறேன். லிப் பாம் ஆக்சுவலாக நான் ஏற்காடு போயிருந்தேன் ஷூட்காக. அப்போ அந்த ஏற்காடு ட்ரிப்போட விலாகும் உங்களுக்கு வருது பாருங்கள். லிப்ஸ்டிக் போட்டேன். கண்ணாடி இங்கே இருக்கா, நான் தாங்க போடுவாங்க. லிப்ஸ்டிக் போட்டாச்சு. நம்ம வாய் கொஞ்சம் பெருசுன்றதுனால லிப்ஸ்டிக் அங்கே போகும், கண்டுக்காதீங்க. லிப்ஸ்டிக் போட்டாச்சு. அடுத்து அவ்வளோதான், மேக்கப்லாம் அவ்வளோதான். அடுத்து பர்ஃப்யூம். ஆக்சுவலாக 1 யூஸ் பண்ண மாட்டேன், 4-5 யூஸ் பண்ணுவேன். அதனால் இன்னும் எல்லாத்தையும் குளிக்கலையா வாரி அடிச்சுக்கிறேன் நீங்கள். அவ்வளோதான். சென்ட் அடிச்சாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. அடுத்து கடை வரையும் போகணும். நீ என்ன இருக்குன்னு வாரன்னு கேட்குறது கால் இருக்குது, பட் இருந்தாலும் வாரிப்போம். ஆக்சசரிஸ்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு செட் தான் கம்பல் போடுவோம், ஒரு செட் போடுவோம். ஓகே முக்கியமான விஷயம் கண்ணாடி. ஏன்னா நம்ம எங்கே போகிறோம், படத்துக்கு போகிறோம். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தெரியாது. அப்புறம் படத்தில் யார் ஹீரோயின் தெரியாமல் எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் கண்ணாடி. ஓகே கண்ணாடி. சரி ஓகே, இப்போதே கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஓகே 25 எடுத்தாச்சு. ஓகே கீழே போய் பார்க்கணும்.
வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மூவி வந்து 6:40. நான் வீட்டிலேருந்தே வந்து லேட்டாக தான் கிளம்புறேன். பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல கேமராவில். நான் வெளியே போயிட்டா தெரியும். ஓ தெரியுதா? சூப்பராக இல்லை? நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. மாறும். பட்டு குஞ்சத்தை எடுத்தாச்சு. இதான் நம்ம பட்டு குஞ்சம். இதில் நம்ம பேர் வரும் பாருங்கள், ரீதா முனியன். ஆக்சுவலாக இவன் ஒரு ஆள் தான் என்னை நடுரோட்டில் நிற்க வைக்காத ஒரே ஆள் தான் இவன் தான். பட்டு குஞ்சம். ஐ லவ் யூ தங்கமே. ஆக்சுவலி நம்ம தியேட்டர் வந்தாச்சு. இப்போ தான் டிக்கெட்டே எடுக்க போகிறோம். அண்ணா சந்தான மூவி ஒன்று கொஞ்சம் மேலே கொடுங்க. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்து சமோசா வாங்கிட்டு உள்ள போகிறோம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சிரிக்காமல் இருக்கல, ஆனால் இன்ட்ரோவுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ தனியாக ஸ்நாக்ஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஹாய், ஃபைனலி மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் போனது வேறு மூவிக்கு. அங்கே நான் டிக்கெட் எடுத்து படம் பார்த்தது வேறு மூவி. ஸ்டார் மூவி, கவின் மூவி அவங்க மூவிக்கு தான் போகலான்னு இருந்தோம். கடைசியில் டிக்கெட் அங்கே ஷோ இல்லை அந்த டைமுக்கு, நான் போன தேட்டரில். அதனால் சந்தானம் மூவி அவங்க மூவி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நான் தான் கிங் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரெகுலரான சந்தானம் படம் தான். ரொம்ப ஸ்பெஷல் புதுசு அப்படின்லாம் எதுவும் இல்லை. ரெகுலரான சந்தானம் படம் நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், நிறைய சாப்பிட்டேன். மறக்காமல் அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான், படம் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. உங்களுக்கும் ஏதாவது மனசு கஷ்டம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. நேராக வண்டி எடுத்துகிட்டு படத்துக்கு தேட்டரில் போய் ஒரு படத்தில் உட்காந்துருங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக, பிடிச்சதை செய்யுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. நீங்கள் தான் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.